ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விஸ்மியா குடில். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு கேஸ் ஸ்டவோட ரிவ்யூ ப்ளஸ் வந்து நீங்கள் ஒரு புது கேஸ் ஸ்டவ் வாங்க போகிறீங்க அப்படின்னாலும் என்னெல்லாம் கவனிக்கணும், எது வந்து உங்களுக்கு டே டு டே லைஃப்பில் வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஹேண்டில் பண்ணுறதுக்கு, அதெல்லாம் இந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ண போகிறேன். ப்ளஸ் அது மட்டும் இல்லாமல் நான் வந்து ஒரு 1.25 வருஷமாக யூஸ் பண்ணிகிட்ருக்கிற கிளென் 4 பர்னர் ஹாப் டைப்பு என்னோட கேஸ் ஸ்டவ் வந்து எப்படி இருக்குது அப்படிங்கிற ஹானஸ்ட் ரிவ்யூமே உங்களுக்கு இந்த வீடியோவில் நான் ஷேர் பண்ண போகிறேன். ஸோ என்னோட இந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து உங்களுக்கு நீங்கள் வேறு ஒரு பிராண்ட்லேயோ இல்லை வேறு ஒரு மாடலோ இல்லை ஹாப் டைப்போ இல்லை கவுண்டர் டாப்போட மாடலோ வந்து வாங்குறீங்க அப்படின்னாக்கா அதில் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். கண்டிப்பாக வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் வாங்கிட்டேன் அப்படிங்கிறதுக்காக எதுவுமே வந்து பாசிட்டிவாக சொல்ல போகிறதில்ல, என்கிட்ட இருக்குது அப்படின்னா எல்லாமே நெகட்டிவாகவும் நான் சொல்ல போகிறது கிடையாது. ஸோ என்னோட கேஸ் ஸ்டவ்வில் என்ன பாசிட்டிவ் என்ன நெகட்டிவ், நீங்கள் வேற ஒரு கேஸ் ஸ்டவ் வாங்குறப்ப இதெல்லாம் வந்து பார்த்து வாங்குங்க, இதெல்லாம் வந்து இருந்ததுன்னா நல்லாயிருக்கும் டே டு டே லைஃபுக்கு அப்படிங்கிற என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நான் உங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன். ஃப்ரெண்ட்ஸ், ஃபஸ்ட்டு வந்து என்னோடய கேஸ் ஸ்டவ் பற்றி என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்குது அதை வந்து நான் சொல்லிடுறேன். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா இதோட அவுட்லுக் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும். இன்னொன்று வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா இதில் வந்து சில ப்ளஸ்ஸும் இருக்குது மைனஸும் இருக்குது. ஜென்ரலாக நீங்கள் வந்து எத்தனை நாள் கழித்து க்ளீன் பண்ணாலுமே இந்த மாதிரி கிளாஸ் குக்டாப் அப்படிங்கிறது வந்து க்ளீன் வைஸ் வந்து அந்த க்ளீன் பண்ணுற ப்ராசஸ் வந்து ரொம்பவே ஈஸியாக இருக்கும். இன்னொன்று இதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஆட்டோமேட்டிக் ஆன் நம்ம வந்து பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கு நம்ம கேஸ் லைட் வந்து தேடிட்டு இருக்க வேண்டியது கிடையாது. இன்னொன்று இதுக்கு வந்து ஒரு பேக் சைடில் வந்து ஒரு பேட்ரி இருக்குது. ஸோ அதை வந்து ஒரு 1 இயருக்கு ஒன்ஸ் வந்து நம்ம 1 இயரோ, நான் வந்து இப்போ 1.25 வருஷமாக யூஸ் பண்ணுறேன், ஆனால் பெருசாக நான் எதுவும் மாற்றலை. ஸோ அதனால் ஒரு 2 இயர்ஸ் இல்லைன்னா 1.5 இயர்ஸ் வரும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். நல்ல பெரிய பேட்டரியாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி வந்து போட்டுக்கலாம். இல்லை எனக்கு வேண்டாம் நான் கேஸ் லைட்டே வந்து யூஸ் பண்ணிக்கிறேன் அப்படின்னாக்கா அந்த பேட்டரியை ரிமூவ் பண்ணிவிட்டு நம்ம கேஸ் லைட்டை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதே மாதிரி மாடல் வந்து நீங்கள் அதாவது இது வந்து ஹாப் டைப்னா என்னென்னா பாட்டமில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 2 இன்ச்சுக்கு இந்த மாதிரி எம்டியாக இந்த மாதிரி விட்டுருப்பாங்க. ப்ளஸ் இதுக்கும் கீழே வந்து ஒரு புஷ் மாதிரி வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த டைப்பு வந்து நீங்கள் அப்படியே கவுண்டர் டாப்பில் வந்து பதிச்சு வைக்கிற மாதிரி இருக்கிற டைப்பு. அதனால தான் இதோட அந்த ஆன் ஆஃப் பட்டன்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா டாப்பில் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ இது வந்து நம்ம அப்போ தான் வந்து உள்ளே பதிச்சு வச்சாலும் இந்த மாதிரி இருக்கிறப்ப ஆன் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதுனால. ஸோ எனக்கு வந்து கவுண்டர் டாப்பை கட் பண்ணி அதுக்குள்ளே வந்து வைக்கிறதுல பெருசாக வந்து விருப்பம் கிடையாது. அதனால் நான் வந்து என்னோடய கவுண்டர் டாப் மேலேயே வந்து வச்சுக்கிட்டேன். ஸோ இதே மாடல் நீங்கள் நார்மல் ரெகுலர் குக் டாப் வாங்கணும் அப்படின்னாக்கா இது வந்து நான் 16,000 ரூபாய்க்கு வந்து வாங்கினேன். ஸோ நீங்கள் நார்மல் வாங்கணும் அப்படின்னாக்கா உங்களுக்கு ஒரு கண்டிப்பாக வந்து ஒரு 6,000 ரூபா கிட்ட கம்மியாகும். ஸோ அதனால் உங்களுக்கு எது தேவை அப்படிங்கிறத வந்து பார்த்துக்கோங்க. இது வந்து லுக் வைஸ் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் கண்டிப்பாக. இன்னொன்று இதில் வந்து எனக்கு வந்து என்னென்னாக்கா ஒரு சின்ன ஒரு மைனஸ் அப்படின்னு நான் சொல்லுவேன். அது என்னென்னா இதோட அந்த ரெஸ்ட் இருக்கு இல்லையா, பேன் ரெஸ்ட் வந்து அப்படியே ஃப்ளாட்டாக இருக்கும். ஸோ நம்மளோட பழைய அடுப்புகள்லாம் பார்த்தீங்கன்னா இது வந்து இந்த இடம் கொஞ்சம் அப்படியே பெண்ட் ஆகி இருக்கும். பட் இதில் அப்படியே ஃப்ளாட்டாக இருக்கிறதுனால என்ன ஆகுதுன்னா, நான் ஒரு தவாவோ தோசைக்கல்லோ எனக்கு ரொம்ப நாள் அது புரியவே இல்லை. என்னடா வச்சு நம்ம கிண்டனோன்னா நவுந்து போயிடுதே அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் தான் புரிஞ்சிச்சு இது ஃப்ளாட்டாக இருக்குது, இந்த இடத்துல ஒரு சின்ன பெண்டு வந்து இல்லை, அதனால தான் அந்த மாதிரி போகுது அப்படின்னு சொல்லிட்டு. அதனால நீங்கள் வந்து ஒரு கேஸ் ஸ்டவ் வாங்குறீங்க அப்படின்னாக்கா இந்த மாதிரி லைட்டாக ஸ்லோப் வச்சா மாதிரியே வாங்கிக்கோங்க. அப்போ தான் நம்மளோட வெசல்ஸ் வந்து அதில் நல்லா செட் ஆகும். இன்னொன்று என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா இதில் வந்து மைனஸ்னு சொல்லலாம், இல்லை அது வந்து அது அவங்க இப்போ வர ஹாப் டைப்பில் அப்படி வருதான்னு தெரில. இந்த இடத்துல சின்னதாக ஒரு பட்டு மாதிரி இருக்கும், சின்ன மொட்டு மாதிரி வந்து இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கிறப்ப நம்ம வந்து குட்டி இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பாத்திரம்லாம் நம்ம வந்து வச்சோம் அப்படின்னாக்கா இது வந்து இதில் வர அந்த அவுட்லெட்டு அந்த கேஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக வராது, படன்னு வந்து சவுண்டு கேட்கும். ஸோ அதுக்கு அந்த மாதிரி அந்த பட்டு மாதிரி வச்சுருந்தாங்க அப்படின்னாக்கா அந்த சவுண்டு வந்து கேட்காம இருக்கும். இது உங்களுக்கு ஆன் பண்ணி காமிக்கிறேன். ஸோ இது இப்படி வந்து எரிஞ்சிக்கிட்டே இருக்கும், டப்புன்னு வந்து ஆஃப் ஆகிடும். ஸோ அது வந்து ஒரு பெரிய ட்ராபேக்கு. அந்த மாதிரி இருந்திருக்கலாம், பட் அதில் வந்து இல்லை. இந்த இடத்துலேருந்து தான் வரும் ஒரு மாதிரி சின்ன ஹோல் மாதிரி கொடுத்துருப்பாங்க. இதுலேருந்து தான் அந்த லைட்டர் வந்து வரும். ஸோ இதோட உள்ளே வந்து பார்த்திங்கன்னா இப்படி தான் இருக்கும். பெருசாக ஒன்றும் ஓவர்ஃப்ளோ ஆகியெல்லாம் உள்ளே போகாது. ஏன்னா இதோட சர்ஃபேஸ் வந்து நல்லா மோல்டாக இருக்கிறதுனால ஏதாவது ஓவர்ஃப்ளோ ஆனதுன்னா அப்படியே வலிஞ்சு இப்படி வந்து வந்துடும்.
ஸோ அதனால் உள்ளே வந்து பெருசாக எதுவும் வந்து போகாது, லைட்டாக இருக்கும். அதை நீங்கள் வந்து தொடச்சிக்கலாம். இந்த ஒரு சின்னதாக இருக்குது பார்த்தீங்களா ஹோல், அது வரைக்கும் தான் நம்ம அது வழியாக நமக்கு வந்து கேஸ் வந்து வரும். உங்களுக்கு ஏதாவது அடைப்பு இருக்குன்னா இதை ஈஸியாக நம்ம ஒரு ஸ்க்ரூ போட்டு கழட்டிடலாம். கழட்டிட்டு குத்திட்டு வாய் வச்சு ஊதிட்டு போட்டிங்கனாக்கா அது வந்து செட் ஆகிடும். அது வந்து இதில் இருக்கிறது. என்னை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி ஹாப் டைப் வாங்குறீங்க அப்படின்னாக்கா ஒரு டிஸ்அட்வான்டேஜ்ன்னே சொல்லலாம். நம்ம லுக் வைஸ்க்காக தான் இதை வந்து வாங்குகிறோம். மற்ற அடுப்பை சமைக்கிறத விட இதில் குக்கிங் டைம் வந்து அதிகமாக இருக்கும். ஸோ நான் உங்களுக்கு வந்து ஃப்ளேம் வந்து வச்சு காமிக்கிறேன் பாருங்கள். ஸோ இப்போ நான் இதை வந்து ஆன் பண்ணிட்டேன். இதை எல்லாத்தையுமே நான் வந்து ஆன் பண்ணி உங்களுக்கு வந்து காமிக்கிறேன். எனக்கு என்னடா வாங்கி புதுசு தான் ஆகுது, அதுக்குள்ளே வந்து ஃப்ளேம் என்ன இவ்வளோ கம்மியாக வருது அப்படின்னு சொல்லி தோணிகிட்டே இருந்தது. அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சுது நார்மலான பேசிக் அந்த குக்டாப்பை விட இந்த மாதிரி ஹாட் டைப்பில் ஃப்ளேமும் கொஞ்சம் கம்மியாக தான் வரும். அதே டயத்தில் வந்து பார்த்திங்கனாக்கா உங்களுக்கு அந்த குக்கிங் டைமுமே வந்து அதிகமாகுது. இதோட மேக்ஸிமம் ஃப்ளேமே வந்து இதுதான். நம்ம சட்டுன்னு அவசரமாக சமைக்கிறோம் அப்படின்னாக்கா அது வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். இதோட பாட்டமில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். ப்ளெயினாக ஃபுல்லுமே எல்லாமே கன்சீல் ஆன மாதிரி இருக்கும். ஸோ அதனால் நம்ம எதுவுமே கழட்டி பார்க்க முடியாது. சர்வீஸ் வரணும்னா அவங்க தான் வந்து வரணும். நம்ம ரெகுலரான கேஸ் ஸ்டவ்வில் பார்த்திங்கன்னா உள்ள பைப் லைன்லாம் போகும்ல, அதெல்லாம் வந்து இதில் போகாது. ஆகும்போது லுக் வைஸ் பார்க்குறப்ப இது நல்லா தான் இருக்கும், நல்லா வச்சுக்கலாம். ஸோ மற்ற சில டிஸ்அட்வான்டேஜஸ்லாம் இருக்குது. ரஃப்பாக ஹேண்டில் பண்ணுறவங்களுக்குலாம் இந்த மாதிரி ஹாப் டைப்லாம் வந்து செட் ஆகாது. ரொம்ப ஆர்கனைஸ்டாக க்ளீனாக அந்த மாதிரி நம்ம வச்சுக்கோனா ஓரளவுக்கு இதை வச்சு மேனேஜ் பண்ணிடலாம். நல்ல லைஃபுமே வந்து வரும். இதோட அந்த டஃப் அண்ட் கிளாஸ்க்கு வந்து பார்த்திங்கனாக்கா 5 years வந்து வாரண்ட்டி கொடுக்குறாங்க. ஸோ இது வந்து கிளென்னோடது. இதோட லிங்க் நான் வேணால் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஃபஸ்ட்டு வந்து க்ளீனிங். ஸோ நம்ம வந்து கேஸ் ஸ்டவ்வை மட்டும் பார்த்திங்கன்னா நம்ம பாத்திரம் விளக்குற மாதிரி டெய்லி வந்து க்ளீன் பண்ணுவோம். அந்த மாதிரி க்ளீன் பண்ணுறதுக்கு உங்களுக்கு கிளாஸ் ஸ்டவ் வச்சுருக்கீங்க, அதாவது கிளாஸ் போட்ட டைப் வந்து வச்சுருக்கீங்கனாக்கா என்ன பெனிஃபிட்ஸு, ப்ளஸ் வந்து ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் வாங்குறீங்க அப்படின்னாக்கா என்ன எப்படி இருக்கும், இன்னொன்று வந்து ஹாப் டைப் எப்படி இருக்கும், கவுண்டர் டாப் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத இப்போ பார்க்கலாம். இந்த க்ளீனிங் ப்ராசஸ் பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கனாக்கா இதை வந்து அப்படியே நம்ம சில கேஸ் ஸ்டவ்லலாம் அதோட அந்த பேன் ரெஸ்ட் வந்து அப்படியே இருக்கும். நம்ம அப்படியே க்ளீன் பண்ணுவோம்ல, அந்த மாதிரி வந்து க்ளீன் பண்ண முடியாது. க்ளீன் பண்ணோன்னா நம்ம க்ளீன் பண்ணுற அந்த துணி வந்து மாட்டி இழுக்கும், இல்லைன்னா நம்ம அந்த மைக்ரோ ஃபைபர் கிளாத் வந்து மாட்டிக்கும். அதுக்கு இந்த மாதிரி நீங்கள் ஒரு நார்மல் அந்த க்ரீன் ஸ்க்ரப்பர் வச்சு தான் வந்து க்ளீன் பண்ணி ஆகணும். பண்ணிவிட்டு தொடச்சிங்கன்னா உடனே வந்து பளிச்சுன்னு ஆகிடும். ஸோ இதில் வந்து நம்ம ஜென்ரலாக இது எத்தனை வருஷம் நீங்கள் க்ளீன் பண்ணிகிட்டு இருந்தாலும் இதில் இருக்கிற ஒரு ப்ளஸ்ஸுமே வந்து பார்த்திங்கன்னா ஸோ இது வந்து பெருசாக ஸ்க்ராட்ச் ஆகாது, ஒரு மாதிரி ஓல்டு லுக் வந்து கொடுக்காது. ஆனால் நம்ம ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் வந்து கொஞ்ச நாள் போட்டு அந்த ஸ்க்ரப்பர் போட்டு விளக்கிட்டோம் அப்படின்னாலுமே அதில் ஒரு மாதிரி லைனாக வந்து அது ஒரு மாதிரி மேட் ஃபினிஷ்க்கு அந்த பழைய லுக் வந்து வந்துடும். ஸோ உங்களுக்கு ரொம்ப நாள் அப்படியே புதுசு மாதிரியே இருக்கணும் அப்படின்னாக்கா இது வந்து செட் ஆகும். இந்த ஹாப் டைப் அப்படிங்கிறதுனால அந்த ஆன் ஆஃப் பட்டன் கிட்டலாம் வந்து கொஞ்சம் க்ளீன் பண்ணுறது வந்து கஷ்டமாக தான் இருக்கும். நம்ம வந்து ரொம்ப ரஃப்பாலாம் பண்ணணுங்கிற அவசியம் கிடையாது. லைட்டாக வந்து அந்த ஸ்க்ரப்பர் போட்டுட்டு ஒரு மைக்ரோ ஃபைபர் கிளாத்தை வச்சு நீங்கள் தொடச்சிட்டிங்கனாலே நல்லா பளிச்சுன்னு ஆகிடும். உள்ளுக்குள்ளெலாம் நீங்கள் அந்த உள்ளுக்குள்ளே லைட்டாக ஓவர்ஃப்ளோ ஆகாது. லைட்டாக ஏதாவது போயிருந்ததுன்னா அதையுமே வந்து நல்லா வைப் பண்ணி எடுத்துடலாம். எடுத்துகிட்டு நம்ம அதுக்கப்புறமா பர்னர்லாம் வந்து மாட்டிக்கலாம். இதில் வந்து பிராஸ் பர்னர் தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதுவுமே வந்து நீங்கள் ஈஸியாக கொஞ்சம் ஊற வச்சு ஒரு மாதத்துக்கு ஒரு தடவை வந்து க்ளீன் பண்ணிங்கன்னா போதும். க்ளீன் பண்ணதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா நல்லா புதுசு மாதிரி பளிச்சுன்னு ஆகிடும். அடுத்து யூசர் ஃப்ரெண்ட்லியாக எது இருக்கும், ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் இருக்குமா, இன்னொன்று வந்து கிளாஸ் ஸ்டவ் இருக்குமா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னாக்கா அது என்ன அப்படிங்கிறத என்னோட ஓன் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ஷேர் பண்ணுறேன். நான் எல்லா ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலுமே வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். ப்ளஸ் வந்து இந்த மாதிரி கிளாஸ் டாப், அதுவும் வந்து நார்மல் கவுண்டர் டாப்பும் யூஸ் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி ஹாப் டைப்புமே வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். இது மூணுத்துக்கும் என்ன வித்தியாசம் அப்படிங்கிறத வந்து பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி ஹாப் டைப்லாம் போயிட்டீங்க அப்படின்னாக்கா கொஞ்சம் ஜென்டலாக தான் வந்து யூஸ் பண்ணணும். இதில் வந்து ஃப்ளேம் வந்து மற்ற கவுண்டர் டாப்பும் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலையும் விட கம்மியாக தான் வந்து வரும். ஆனால் உங்களுக்கு க்ளீன் பண்ணோம் அப்படின்னாக்கா நல்லா பளிச்சுன்னு இருக்கும். ஸோ நீங்கள் வந்து ரஃபாக ஹேண்டில் பண்ண போகிறீங்க அப்படின்னாக்கா ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் போயிடுங்க. எனக்கு லுக் வைஸ் கொஞ்சம் நல்லா இருக்கணும், ஆனால் வந்து ரொம்ப மெயின்டைன் பண்ண முடியாது அப்படின்னாக்கா கவுண்டர் டாப் டைப் வந்து போயிடுங்க.